ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கற்பம் சேசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா யூனியன்ஸ் அண்ட் தேர் யூசஸ் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனியன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, யூனியன்ஸ் ஆர் த கான்செப்ட் borrowed from structures and therefore follow the same syntax as structures. ஓகே, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்ட்ரக்சர்ஸோட சின்டெக்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். எதுக்காக யூஸ் பண்றோம்? டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்ல இருக்கிற நம்ம வந்து ஒரே ஸ்ட்ரக்சர்க்குள்ள நம்ம போட்டுக்கிறோம். கரெக்டா? ஸோ யூனியன்ஸும் ஸ்ட்ரக்சர்ஸும் கிட்ட கிட்ட சேம் தான். ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரியே தான் நம்ம என்ன பண்ண போறோம், யூனியன்ஸும் பண்ண போறோம். சின்டெக்ஸும் சேமா தான் இருக்கும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் எதுல இருக்குன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ்ல இருக்கு. ஓகே, ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம ஞாபகம் இருக்கா, நம்ம என்ன போட்டோம், ஸ்ட்ரக்ட் சிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் நேம் போட்டு அதுக்கு என்ன போட்டோம், ஐடி தனியா, நேம் தனியா, மார்க்ஸ் தனியா சொல்லிட்டு 3 வேரியபிள்ல போட்டோம். ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்டுக்கு? ஸோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நான் இன்ட் ஐடின்னு போட்டேன்னா ஐடிக்கு ஒரு ஸ்டோரேஜ், நேம்க்கு ஒரு ஸ்டோரேஜ், மார்க்ஸ்க்கு ஒரு ஸ்டோரேஜ் சொல்லிட்டு அந்த 3 மெம்பருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்க 3 மெம்பருக்கும் இண்டிவிஜுவலா லொகேஷன் வந்து அலோகேட் ஆகும். பட் யூனியன்ல அது டோட்டலா டிஃபரன்ஸ். ஞாபகம் இருக்கா, நீங்க வந்து யூனியன் இன்டர்செக்ஷன்லாம் மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. கரெக்டா? ஸோ யூனியன் என்ன சொல்லுவோம், காமனான ஒரு விஷயத்த நம்ம யூனியன் சொல்லுவோம். அதாவது காமன் சொல்ல மாட்டோம், ஹோலா அப்படியே எடுத்துக்கிறத யூனியன் சொல்லுவோம். காமனா இருக்கிறது இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ ஹோலா இருக்குது யூனியன். ஸோ இதுல என்ன நடக்குது, ஒவ்வொரு மெம்பருக்கும் தனித்தனி ஸ்டோரேஜ் இல்லாம யூனியன்ல ஹோலா எல்லா மெம்பர்ஸ்க்கும் ஒரே லொகேஷன் இருக்கும். அதான் போட்டிருக்கேன். Each member has its own storage location in structures. Okay, but whereas all the members of the union use the same location. So என்ன நடக்குது, யூனியன் யூஸ் பண்ணும்போது அதுக்குள்ள நீங்க எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும், ஐடி நேம் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 மெம்பர்ஸ் இருந்தா 3 மெம்பர்ஸ்க்கும் என்ன ஆகும், ஒரு ஸ்டோரேஜ் லொகேஷன் தான் அலோகேட் ஆகும். ஓகே, ஸோ அதனால என்ன நடக்குது, திஸ் இம்ப்ளைஸ் தட் although a union may contain many members of different types, ஒரு யூனியன்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருந்தாலும் ஒரு நேரத்துல ஒரு மெம்பரை மட்டும் தான் அதால ஹேண்டில் பண்ண முடியும். நீங்க ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா என்ன தெரியும், நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரே நேரத்துல ஐடி நேம் மார்க்ஸ்னு சொல்லிட்டு 3 வேரியபிளுக்கும் நம்ம என்ன பண்ணோம், அந்த கேர்லி பிரேசஸ் போட்டு வேல்யூ கொடுத்து 3மே நம்ம என்ன பண்ணோம், பிரிண்ட் பண்ணோம். கரெக்டா? ஸோ நம்ம அரேஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபார் லூப்லாம் போட்டு நிறைய பிரிண்ட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? ஸோ ஒரே நேரத்துல என்னால அந்த 3 மெம்பர்ஸ்க்கும் இன்புட் கொடுத்து அவுட்புட் வாங்க முடிஞ்சு. பட் யூனியன்ல அப்படி கிடையாது. ஒரு நேரத்துல அதால ஒரு மெம்பரை மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். எய்தர் ஐடியா ஹேண்டில் பண்ண முடியும், எய்தர் நேமை ஹேண்டில் பண்ண முடியும், எய்தர் மார்க்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, இதுதான் ஸ்ட்ரக்சருக்கு யூனியனுக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ அதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்க, இதான். ஸோ அதே ஸ்ட்ரக்சரோட சின்டெக்ஸ் தான். நம்ம ஸ்ட்ரக்ட்ன்ற கீவேர்டுக்கு பதிலா யூனியன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். பக்கத்துல டேக் நேம் மாதிரியே யூனியன் நேம் ஒரு நேம் போடுவோம். இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ்ல நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்றோமோ எல்லா வேரியபிள்ஸையும் போட்டுக்கலாம். கீழே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த யூனியனுக்குன்னு ஒரு நம்ம வேரியபிளும் நம்ம கொடுத்துக்கலாம். பட் கீ டிஃபரன்ஸ் என்னது, ஸ்ட்ரக்சர்ல நீங்க ஒரே நேரத்துல இது 3க்குமே நான் இன்புட் கொடுத்து பிரிண்ட் பண்ண முடியும். பட் யூனியன்ல இதுல ஏதாவது ஒரு வேரியபிள் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, சோ இந்த மாதிரி நான் ஒன்னு கிரியேட் பண்றப்போ எப்படி ஸ்டோரேஜ் ஒர்க் ஆகுது நம்ம பார்ப்போமா. ஸோ this declares a variable code of type union item. ஸோ இது வந்து என்ன சொன்னேன், இந்த யூனியன் ஐட்டமோட வேரியபிள்னு சொன்னேன். இப்படி கிரியேட் பண்ணும்போது எனக்கு கோடுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகுது. அதோட டைப் என்னது, யூனியன் ஐட்டம். The union contains 3 members each with a different data type. ஸோ இந்த யூனியன் என்ன இருக்கு, 3 members இருக்கு. mன்றது இன்டீஜர் டைப், xன்றது float டைப், இந்த cன்றது char டைப். ஓகே, பட் யூனியன் என்ன சொன்னேன், however we can use only one of them at a time. ஓகே, ஸோ இதுல ஏதாவது ஒரு வேரியபிள் தான் அட் அ டைம்ல யூஸ் பண்ண முடியும்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, due to the fact that only one location is allocated for the union variable. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டோரேஜ் லொகேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ என்ன இருக்கு, இந்த மாதிரி ஹோலா ஒரு ஸ்டோரேஜ் லொகேஷன் என்ன இருக்கு, அலோகேட் ஆயிருக்கு இந்த யூனியனுக்கு. ஸோ இந்த ஹோலா இருக்க ஸ்டோரேஜ் லொகேஷன் எப்படி அலோகேட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க, இந்த சீன்ற வேரியபிள், இந்த சீன்ற வேரியபிளுக்கு 1 பைட் தான் தேவை, எம்ன்ற வேரியபிள் இன்டீஜருக்கு 2 பைட் தேவை, இந்த ஃப்ளோட் எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு 4 பைட் தேவை அப்படின்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த யூனியனுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சைஸ். இதுக்கு கேருக்கு ஒரு சைஸ் 1 பைட்டு, எம்முக்கு வந்து 2 பைட்டு, எக்ஸுக்கு 4 பைட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ த கம்பைலர் அலோகேட்ஸ் அ பீஸ் ஆஃப் ஸ்டோரேஜ்
that is large enough to hold the largest variable type in the union. இப்போ இந்த யூனியனுக்கு எப்படி ஸ்டோரேஜ் அலோகேட் ஆகுதுன்னா இது மூணுக்கும் நான் ஒரு சைஸ் சொன்னேன் கரெக்டா. இந்த சிக்கு 1 பைட் சொன்னேன், எம்முக்கு 2 பைட் சொன்னேன், எக்ஸுக்கு 4 பைட் சொன்னேன். ஸோ எப்படி அலோகேட் ஆகுதுன்னா இந்த மூணு வேரியபிள்ல எதுக்கு வந்து அதிகமான ஸ்டோரேஜ் தேவைன்னு பார்க்குது. ஸோ எதுக்கு அதிகமான ஸ்டோரேஜ்? இந்த எக்ஸுக்கு தான் அதிகமான ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜ் என்னது 4 பைட்னு சொன்னேன். அப்ப என்ன ஆகுது, நான் எத்தனை இந்த மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேனோ அதுல எதுக்கு மேக்சிமம் ஸ்டோரேஜ் தேவைப்படுதோ அந்த ஸ்டோரேஜ் அளவுக்கு இந்த மொத்த யூனியனுக்கும் அலோகேட் ஆகுது. புரியுதா? சோ இதுல மேக்ஸிமம் எக்ஸோட சைஸ் 4 பைட்ஸ்னால இந்த மாதிரி 4 பைட்ஸ் அலோகேட் ஆகுது. 1000, 1001, 1002, 1003 அலோகேட் ஆகுது. புரியுதா? சோ என்ன பண்ணுது, நான் வந்து இப்போ சீன்னு கொடுக்குறப்போ, அதாவது இப்போ நான் சிக்கு இன்புட் கொடுக்குறேன், சியோட அவுட்புட் நான் பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா சிக்கு நான் வந்து இன்புட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 1000 லொகேஷன்ல ஈவன் அது வெறும் 1 பைட் இருந்தாலும் இந்த இடத்துல போய் சி ஸ்டோரேஜ் ஆகிடும். இந்த சிய என்ன பண்ண முடியும், அட் அ டைம்ல சியை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க யோசிக்கலாம், சிக்கு அப்புறம் எம்முக்கு 2 பைட் இருக்கு, அப்ப இந்த எம் வந்து இதையும் யூஸ் பண்ணலாமே, இந்த ரெண்டு சும்மா தானே இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அட்லீஸ்ட் எக்ஸாவது யூஸ் பண்ண முடியாது, 4 பைட் தேவை. பட் எம்முக்கு 2 பைட் தானே தேவை, இந்த இடத்த சி கொடுத்துட்டு இது ரெண்டே எம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். கரெக்டா? பட் யூனியன்ல இது ஒண்ணுதான். என்னன்னா ஒரு நேரத்துல ஒரு வேரியபிள் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து தான் இப்படி ஆக்சஸ் பண்ண முடியும். அதான் நான் வந்து இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ சின்ற வேரியபிள் நான் கொடுக்கும்போது இந்த இடத்த பிடிச்சுக்கிடும். எம்ன்ற வேரியபிளுக்கு நீங்க நெக்ஸ்ட் 2 இடத்த கொடுக்கவே முடியாது. இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் இந்த ஸ்டோரேஜை பிடிக்கும். ஓகே. ஸோ எக்ஸ் வரும்போதும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் இந்த 4 ஸ்டோரேஜ் பிடிக்கும். ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன், இந்த மொத்த சைஸையும், அதாவது நான் கொடுத்துருக்க மெம்பர்ஸ்ல எதுக்கு மேக்ஸிமம் சைஸோ அந்த மொத்த சைஸை போய் யூனியனுக்கு அலோகேட் ஆயிரும். பட் அட் அ டைம்ல ஒரு வேரியபிளை மட்டும்தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, புரியுதா? ஸோ நம்ம அந்த யூனியன் மெம்பர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? டு ஆக்சஸ் யூனியன் மெம்பர் we can use the same syntax that we use for structure members. ஸோ எப்படி போடுவோம்? இந்த வேரியபிள் என்ன சொன்னேன், கோடுன்னு ஒரு வேரியபிள் வந்து இந்த யூனியனுக்கு போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரியே கோட் டாட் எம், கோட் டாட் எக்ஸ், கோட் டாட் சின் போட்டு டாட் போட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் மாதிரியே என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த யூனியன்ஸ்னால என்ன யூசஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, யூனியன் allows data to be stored in 1 unit of memory. ஸோ என்ன நடக்குது, நான் எத்தனை மெம்பர்ஸ் கொடுத்தாலும் ஒரு யூனிட் ஆஃப் மெமரி, அதுக்குள்ள இருக்க எல்லா வேரியபிள்ஸ்க்கும் ஒரு யூனிட் ஆஃப் மெமரி தான் அலோகேட் ஆகுது. கரெக்டா? ஸோ அதனால என்ன நடக்குது, சேவிங் ஸ்பேஸ் அண்ட் இன்க்ரீசிங் எஃபிஷியன்சி. ஸோ என்ன நடக்குது, நான் வந்து தேவையில்லாம நிறைய மெமரி நிறைய ஸ்பேஸ் கொடுக்க தேவையில்ல, குறிப்பிட்ட ஸ்பேஸ்ல எல்லா ப்ராசஸும் நடக்குது. அதனால என்ன நடக்குது, நம்ம லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இல்ல பெரிய பெரிய ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணும்போதோ இல்ல நமக்கு மெமரி ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, அந்த லிமிடெட் மெமரி ஸ்பேஸ்க்குள்ள நம்ம வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறப்போ நம்ம யூனியன் யூஸ் பண்றப்ப அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. புரியுதா? ஸோ சின்ன மெமரி அதை நம்ம வந்து எஃபிஷியண்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாம அன்யூஸ்டு மெமரியை நம்ம வந்து அலோகேட் பண்ண தேவையில்ல. ஓகே. ஸோ இன்னொன்று என்னது, since all values are stored in the same memory location, they can easily be accessed and manipulated by a single pointer. This makes it much simpler to manage complex data structure. ஸோ நம்ம பாயிண்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், மெமரி லொகேஷனை நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? நம்ம பாயிண்டர் டு ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம். என்ன பண்ணோம், நம்ம வந்து ஒவ்வொரு இதே ஆக்சஸ் பண்ணும்போது P+1, P+2, P+3 போட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணோம். பட் இதுல அந்த பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் நீங்க எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும் அந்த மொத்தமா யூனியன்ற டைப்புக்கு ஒரே அட்ரஸ் இருக்கனால ஜஸ்ட் ஒரே பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளா என்ன பண்ணிடலாம், அந்த மெமரி லொகேஷனை நம்மளால என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் அண்ட் மேனிபுலேஷன் பண்ண முடியும். ஓகே. ஸோ அடுத்ததா, by using a union, different types of variable can be stored in the same memory location. ஸோ என்ன பண்ணோம், நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வச்சிருந்தோம், இன்டீஜர் வச்சிருந்தோம், ஃப்ளோட் வச்சிருந்தோம், கேரக்டர் வச்சிருந்தோம். நம்ம யூனியன் யூஸ் பண்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேம் மெமரி லொகேஷன்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸை உள்ள போட்டுக்கலாம். ஓகே. This means that different types of values can be accessed without having to create multiple variables or cache from type to type. ஸோ இதனால என்ன யூஸ், நம்ம வந்து தனித்தனியா வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு தனித்தனியா ஸ்டோரேஜ் லொகேஷன் கொடுக்காம நம்ம யூனியன் டைப்புக்குள்ள நம்ம நிறைய வேரியபிள்ஸ் கொடுக்கும்போது ஒரே மெமரி லொகேஷன் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய வேரியபிள்ஸை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், ஸ்டோர் பண்ணிக்கிட முடியும். பட் இதுல என்ன லிமிடேஷன், ஒரு நேரத்துல ஒரு வேரியபிள் மட்டும்தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த ஒரு நேரத்துல ஒரு வேரியபிள் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் எழுதலாமா? ஸோ இப்போ நம்ம எழுத போற ப்ரோக்ராம் எப்படி இருக்க போகுதுன்னா, அப்படியே டிட்டோவா நம்ம எப்படி வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் எழுதணுமோ அதே மாதிரிதான் இருக்க போகுது. எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ as usual has include stdio.h போட்டுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்ட்ரக்சர் வேரியபிள் மாதிரியே
நம்ம என்ன பண்ண போறோம், யூனியன் கிரியேட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், யூனியன் டேக் நேம் சிஎஸ்சின்னு வச்சுக்கலாமா. இந்த இடத்துல நான் வச்சுக்கலாம், நான் 2 வேல்யூ வச்சுக்கிறேன். இன்ட் ஐடின்னு ஒன்று வச்சுக்கிறேன், அடுத்ததா ஃப்ளோட் மார்க்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ 2 வச்சுட்டேன். ஸோ நமக்கு என்ன இருக்கு, 2 மெம்பர்ஸ் இருக்கு. இன்டிஜர் டைப்ல ஒரு மெம்பர் இருக்கு, ஃப்ளோட் டைப்ல ஒரு மெம்பர் இருக்கு. கரெக்டா. இப்போ எக்ஸிகியூஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் மெயின் ஃபங்க்ஷன் போட்டுட்டு கேர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணிட்டேன். ஓகே, உள்ள என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் டெஃபினேஷன் மாதிரி யூனியன் டெஃபினேஷன் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சர் டிக்ளரேஷன் மாதிரி யூனியன் டிக்ளரேஷன் பண்ணணும். அது எப்படி பண்ணுவோம், இந்த இடத்துல அதோட கீவேர்டு யூனியன், இந்த இடத்துல டேக் நேம் போடணும், இந்த இடத்துல அதுக்குன்னு ஒரு நேம் வைக்கணும். கரெக்டா, வேரியபிள் நேம் வைக்கணும். நான் எஸ்னே வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், எஸ் டாட் ஐடி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 அப்படின்னு வச்சுட்டேன். ஓகே, ஸ்டூடெண்டோட ஐடி 100 வச்சிட்டேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா. பிரிண்ட் பண்ணி பார்த்து என்ன போடலாம், ஐடி போடலாமா. ஐடி போட்டு %d /n போட்டு இந்த இடத்துல நான் என்ன போடுறேன், ஜஸ்ட் எஸ் டாட் ஐடி அப்படின்னு போடுறேன். லாஸ்ட் இன்ட் மெயின் ஆஃப்னால ரிட்டர்ன் 0 போடலாம். கம்பைல் பண்ணி பார்ப்போம், ஏதாவது எரர் இருக்கானா, இருந்தால் ரிசால்வ் பண்ணிடலாம். எரர் இல்லை, நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா. இப்ப பாருங்க, ஐடி 100 வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுல என்னடா டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ நான் அடுத்ததான் என்ன பண்றேன், மார்க்ஸ் கொடுக்க போறேன். எஸ் டாட் மார்க்ஸ் ஈக்குவல் டு பாவம் நம்ம ஸ்டூடெண்ட்க்கு நல்ல மார்க் கொடுப்போம், இந்த மாதிரி கொடுப்போம். ஓகே, ஸோ பிரிண்டர் என்ன பண்றேன், மார்க்ஸ் கோலன் போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம், %.2f கொடுக்கலாம். 2 டெசிமல் தான் வரணும்னு சொல்லிட்டு /n போட்டுக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்றேன், எஸ் டாட் மார்க்ஸ் அப்படின்னு போட்டேன். இது எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடலாமா. எரர் அடிக்கல. இப்ப ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, பிரிண்ட் ஆயிடுச்சா. இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலா ஸ்ட்ரக்சர் மாதிரியே இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், டெஃபினேஷன் போட்டிருக்கோம். கீவேர்டு யூனியன் மட்டும் தான் மாறுது. இந்த இடத்துல டிக்ளரேஷனும் ஸ்ட்ரக்சர் மாதிரியே பண்ணிருக்கோம், கீவேர்டு யூனியன் மட்டும் தான் மாறுது. ஓகே, சோ இதுல எப்படி மேனிபுலேஷன் நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ஸ்டோரேஜ் லொகேஷன் தான் அலோகேட் ஆகும். ஓகே, சோ ஓவரால் இந்த யூனியன் சிஎஸ்சிக்கு ஒரு ஸ்டோரேஜ் லொகேஷன் தான் அலோகேட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எஸ் டாட் ஐடி ஈக்குவல் டு 100 அப்படின்னு போட்டுட்டு பிரிண்ட் பண்ணும்போது என்ன நடக்குது, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல இந்த இதுக்கு ஹோலா இருக்க மெமரி லொகேஷன்ல எனக்கு என்ன இருக்கு, எஸ் டாட் ஐடி மட்டும் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஐ மீன் எஸ் டாட் ஐடிக்குள்ள மட்டும்தான் அந்த மெமரி லொகேஷனை மொத்தமா ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கு. அதனால 100ன்னு போடுறது இந்த மொத்தமா இருக்க மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 100 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததான் நான் எஸ் டாட் மார்க்ஸ் ஈக்குவல் டு 98.27 போடுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஸ்டோரேஜ் லொகேஷன்ல இருக்க 100 ரீப்ளேஸ் பண்ணிட்டு 98.27 போய் உட்காந்துக்கிடுச்சு. ஸோ நான் பிரிண்ட் பண்றப்ப எனக்கு 98.27 வந்துச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த ப்ரோக்ராம் என்ன, இவன் வந்து ஒரு நேரத்துல ஒரு வேரியபிளோட வேல்யூ தானே ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொன்னேன், நீ எப்படி 2 வேல்யூ வந்துச்சுன்னு கேட்கலாம். இதுலதான் நீங்க ப்ரோக்ராமோட ஃப்ளோவை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ப்ரோக்ராம் ஃப்ளோ எப்படி போகுது, ஃபர்ஸ்ட் இது எக்ஸிக்யூட் ஆகுது, அப்ப போய் இந்த இடத்துல போய் 100 போய் ஸ்டோர் ஆகுது. அடுத்ததான் நான் அதை பிரிண்ட் பண்ணிட்டேன், ஸோ இங்க வந்துருச்சு. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச பிறகுதான் அடுத்ததான் இந்த அசைன்மெண்ட் போட்டிருக்கேன். கரெக்டா. ஸோ இது வரைக்கும் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. 100 பிரிண்ட் ஆன பிறகுதான் எஸ் டாட் மார்க்ஸ்குள்ள 98.27 உள்ள போகுது. புரியுதா. ஸோ உள்ள போகும்போது இந்த 100ன்ற வேல்யூ போயிருச்சு, 98.27 வந்து உட்காந்துருச்சு. ஓகே, அதனாலதான் நான் அதுக்கப்புறம் மார்க்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குது, 98.27 வருது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னா, இந்த பிரிண்ட் இருக்கா, இந்த பிரிண்டை எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்றேன், இங்கேயும் போட்டு பார்க்குறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணிருக்கேன், இந்த இடத்துல அதே ஐடி தான் பிரிண்ட் பண்ண போறேன், இந்த இடத்துல அதே ஐடி தான் பிரிண்ட் பண்ண போறேன். கம்பைல் பண்ணி பார்ப்போமா. கம்பைல் பண்ண எனக்கு எரர் அடிக்கல. நான் ரன் பண்றேன், வெயிட் பண்ணி பார்ப்போம் அவுட்புட்க்கு. ஸோ இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியுதா, ஃபர்ஸ்ட் டைம் அதே ஐடி தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், 100ன்னு வந்துருச்சு. பட் நான் செகண்ட் டைம் ஐடின்னு பிரிண்ட் பண்ணும்போது ரேண்டமா சம் வேல்யூஸ் வந்துருச்சு. ஏன் ரேண்டமா சம் வேல்யூஸ் வந்துருச்சு, இந்த இடத்துல 100 இருக்கிறதே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரியுதா, ரீப்ளேஸ் பண்ணி 98.27 போட்டோம். 98.27 போடும்போது இந்த யூனிட்டுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஸ்டோரேஜ்ல என்ன இருக்கு,
98.27 தான் இருக்கு, 100 கிடையாது. அதனாலதான் நான் மார்க்ஸுக்கு அசைன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணு வந்துச்சு, மார்க்ஸுக்கு அசைன் பண்ண பின்னாடி எனக்கு ஒண்ணு வந்துருச்சு. உங்களுக்கு புரியுதா? ஸோ மார்க்ஸ் அசைன் பண்ண உடனே எனக்கு 100ன்ற வேல்யூ ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. அதனால நான் திரும்ப ஐடியா பிரிண்ட் பண்ண நினைச்சா எனக்கு 100 வராது. சம் அட்ரஸ் மாதிரி ஏதோ ரேண்டமா ஒரு வேல்யூ தான் வரும். ஓகே, பட் இந்த இடத்துல நான் மார்க்ஸ் பிரிண்ட் பண்ண நினைச்சேன்னா எனக்கு மார்க்ஸ் கரெக்டா வரும். உங்களுக்கு புரியுதா? ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் இதான் டிஃபரன்ஸ். நான் இதை ஸ்ட்ரக்ட்னு போட்டேன்னா இந்த இதை வந்து நான் எத்தனை டைம் வேணாலும் பிரிண்ட் பண்ண முடியும். பட் நான் யூனியன் போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், ஒரு வேரியபிளுக்கு, அதாவது இதுல இருக்க ஒரு மெம்பருக்கு அட் அ டைம்ல ஒரு மெம்பருக்கு தான் அந்த ஸ்டோரேஜ் கொடுக்கும். ஒரே நேரத்துல என்னால 2-3 மெம்பருக்கு அந்த ஸ்டோரேஜை ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்குள்ள டிஃபரன்ஸ். பட் இது உங்களுக்கு நெகட்டிவா தானே இருக்கு, ஏன்னா பாசிட்டிவா நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் எழுதும் போது, லார்ஜ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஸ்டோரேஜ் அது எடுத்துக்கிட்டே இருக்கின்ற பட்சத்துல நீங்க வந்து தேவைப்படுற வேரியபிள்ஸை மட்டும் யூஸ் பண்றதுக்கு, ஒரு லிமிட்டடான ஸ்பேஸ்ல நீங்க நிறைய வேரியபிள்ஸ் யூஸ் பண்றதுக்கு இந்த யூனியன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் நம்ம யூனியன் அதோட யூசஸ் பத்தி என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம், எனுமரேஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏதாவது டவுட்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல பின் பண்ணுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.